நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருஷ்ணன் ஆற்றுகின்ற காரியத்தில் ஒரு அர்த்தமும் இல்லை என்று நம்மால் கூறிவிட முடியாது. புத்தியில் கத்தியை தீட்டி வைத்திருப்பவர். கிருஷ்ணன் என்னையா அழைக்கின்றான்? தம்மையே அழைக்கிறான். திரௌபதியின் சுயம்வர விழாவிலும் இவன் இவ்வாறுதான் நடந்து கொண்டான். அவன் தம்மைத்தான் அழைக்கிறான் மாமா. அவனிடம் செல்கிறீர்களா? கிருஷ்ணன் தன் மனதில் என்ன திட்டம் தீட்டியுள்ளான் என்பதை நான் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். சுபத்திரை, அஸ்தினாபுரத்தின் மகாராணியான காந்தாரியின் மருமகளாகவிருக்கும் உனக்கு அவர்கள் சௌபாகிய வஸ்திரங்களை தந்தனுப்பியுள்ளனர். சுபத்ரை, அமைதியாக இரு. இது என் சௌபாக்கியமா இல்லை என்னுடைய துர்பாக்கியமா? எனது விவாகத்தினை ராஜகுமாரர் துரியோதனனோடு ஏன் நடத்துகிறீர்கள் அத்தை? சுபத்ரை, உன்னுடைய இந்த விவாக சம்பந்தத்தை உன்னுடைய சகோதரர் பலராமர் தீர்மானித்தார். இதற்கு இப்போது மறுப்பு தெரிவித்தால் இது சக்கரவர்த்தியான திருதராஷ்டிரரை அவமதிப்பதாகும், குரு வம்சத்தை அவமதிப்பதாகும். அஸ்தினாபுரம் துவாரகைக்கு இடையே விரோதமானது மூளும். ஆனால் என் விருப்பம் என்னாவது? ஸ்திரீயின் விருப்பம் என்றும் இரண்டாம் பட்சம். வாழ்வில் கணவராக வருபவர் எவரோ அவரையே தெய்வமாக எண்ணி வாழ்பவள். உன் இதய சிம்மாசனத்தில் துரியோதனனுக்கு இடமளிப்பாயாக. ஆனால் அந்த சிம்மாசனத்தில் முன்பே தமது புதல்வர் அமர்வதற்கு இடமளித்தேன். மனமாற என்றோ அவரை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன்.
நீ என்ன கூறுகிறாய் சுபத்ரை? அது உண்மையெனில் நடப்பது பெரும் அனர்த்தம் அல்லவா? இப்போதே தம் புதல்வருக்கு ஆணையிடுங்கள். இவ்விடம் வந்து அவர் என்னை விவாகம் செய்யட்டும். இது குரு வம்சத்திற்கு அவமானம் அல்லவே? இதனால் என் துர்பாக்கியமும் அகலும் அல்லவா? தற்பொழுது அர்ஜுனன் தவ வாழ்வு மேற்கொண்டிருக்கிறான். அவன் 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 தற்பொழுது எங்கிருக்கிறான் என்ற விவரத்தை கூட நான் அறியேன் சுபத்ரை. என் நிலை என்னாவது அத்தை? அன்பான இரு சகோதரர்களோடு பிறந்தும் என் விருப்பம் நிறைவேறாமல் நான் தவிக்கின்றேனே. ராஜநீதிதான் என் வாழ்வை நிர்ணயிக்குமா? இது குரு வம்சத்திற்கும் யது வம்சத்திற்கும் உள்ள சம்பந்தம். நிர்ணயிக்கப்பட்டுள்ள இம்முடிவிற்கு கிருஷ்ணனும் சம்மதித்திருக்கலாம். வாசுதேவனை மனமாற நம்புவாயாக. கிருஷ்ணன் அதர்மம் இழைப்பவன் அல்ல. இதை கூறியது என் மகன் அர்ஜுனன். அவன் வார்த்தையில் எனக்கும் நம்பிக்கையுள்ளது. கிருஷ்ணன் எடுக்கும் முடிவனைத்தும் உசிதமானதென்று உலகறியும். ராஜகுமாரி, இளவரசர் வாசுதேவர் தாம் விரைந்து சோமநாதர் ஆலயம் செல்ல வேண்டும் என்றும் அங்கு ஒரு மகாத்மா வருகிறார் என்றும் அன்புடன் அவரை அரண்மனைக்கு அழைத்து வரவும் கூறினார். நான் எங்கும் செல்ல போவதில்லை. அது மட்டுமல்லாது அம்மகாத்மா இங்கு வருகை தந்தால் தம் வாழ்வு ஆனந்தமயமாகும் என்றார். புறப்படு மகளே. வாசுதேவன் ஏதோ ஒரு அர்த்தத்தோடு தான் இந்த ஆணையை இட்டிருப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓடுங்கள் ஓடுங்கள், விரைந்து ஓடுங்கள். அந்த கற்களை நாம் அடக்க வேண்டும். வாருங்கள் 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 மாமா அவர்களே. படிவான வணக்கம். நான் இங்க ஜாக்கிரதை. நலம் உண்டாகட்டும். மிக்க நன்றி மாமா. அஸ்தினாபுரம் மற்றும் காந்தாரத்தில் கடற்கரையை ரசிக்க இயலாது. ஆனால் துவாரகையில் மனமாற இக்காட்சியை ரசிக்கலாம். ஆஹா, கவனமாக விளையாடுங்கள். மன்னிக்க வேண்டுகின்றேன். அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லையே. நாங்கள் மலைப்பிரதேசத்தில் வாழ்பவர்கள், கடலை கண்டால் உடல் நடுங்குபவர்கள். நாங்கள் அறிந்தது ஒன்றுதான் வாசுதேவா. மனிதனானவன் தன்னுடைய வாழ்வில் எப்போதும் திட்டமிட்டு உடைத்தால் மலையின் உச்சியை நிச்சயம் அடைவான் என்பதாகும். என்ன இது பாலகர்களே? மன்னித்தருளுங்கள். யாதவர்களான யாம் அறிந்தது ஒன்றே மாமா. வாழ்வெனும் பெருங்கடலில் தர்மத்தை கொண்டு படகு அமைப்பவனே தன் இலக்கினை எட்டுவது சாத்தியமாகும். பந்தை தாருங்கள் தந்தையே. இவன் என் மகன் பிரத்யும்னன். மகனே, ஆன்றோராக விளங்குபவரை வணங்க மாட்டாயா? பணிகின்றேன். நலமோடு வாழ்வாய்.
பந்தை தாருங்கள் தந்தையே. ஆ? மாமா அவர்களே, நாம் விளையாடுவோமா? இதுவும் தமக்கு பிடித்த விளையாட்டுதான். ம்? வாருங்கள், சங்கோச்சம் வேண்டாம். பணிகிறேன் மாமுனியே. எமது ராஜகுமாரிக்கு விவாகம் நடக்கவிருக்கிறது. அவர்களை ஆசிர்வதியுங்கள். நலமோடு வாழ்வாய். இல்வாழ்வை துறந்த முனிவனின் ஆசி நல்வாழ்வை வழங்குமா? நடக்க உள்ள எனது விவாகம் நடக்கக்கூடாதென்று ஆசை வழங்குங்கள். யாருடைய ஆணையை ஏற்று விவாகம் செய்கின்றாய்? சகோதரருடைய ஆணையை ஏற்று. மனமாற அவ்வாணையை ஏற்பாயாக. அஸ்தினாபுர வாசிகளோடு யாதவர்களை சேர்க்க மாதவன் திட்டமிட்டிருக்கிறார். அது உசிதமான முடிவாகும். என் தமையனை தாம் அறிவீர்களா? அறிந்திருப்பார் ராஜகுமாரி. மாமுனிவர்கள் முக்காலம் அறிந்தவர்கள். இவர்கள் அறியாதது என்ன? என் சகோதரர் கிருஷ்ணர் தம்மை துவாரகை அழைத்து வரச் சொன்னார். நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். வர இயலாது கண்ணியே. ஆனால் என் சகோதரர் கிருஷ்ணர் தவமானது சோமநாதர் ஆலயத்தில் நிறைவு பெறும் என்றார். அதோடு தம்மை அழைத்து வரவும் வலியுறுத்தினார். புறப்படலாம். உன் சகோதரருடைய திட்டம் என்ன என்பதை அங்கு சென்று அறியலாம். வாசுதேவா, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். என் மருமகனிடத்தில் அதீத அன்பு கொண்டவன் நான். அவனுடைய நல்வாழ்வில் விருப்பம் கொண்டவன். தாங்கள் அதற்கு தடையாக விளங்குகிறீர்கள். என்னுடைய அனைத்து திட்டங்களையும் தரைமட்டமாக்குகிறீர்கள். தம் திட்டம் என்னவென்று கூறுங்கள். ஹஸ்தினாபுரத்தின் அரியணையின் மீது அதிகாரம் கொண்டவள் என் அன்பு சகோதரி. அவளுடைய நல்வாழ்வானது கார் இருளில் மூழ்கிவிட்டது. ஆகையினால் என்னுடைய சகோதரிக்கு அரியணைக்கான அதிகாரம் என்றாவது கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். என்னுடைய விருப்பம் அது ஒன்றுதான் வாசுதேவா. மிகவும் உத்தமமான யோசனை மாமா அவர்களே. இருப்பினும் நான் எவ்வாறு தமக்கு தடையாக விளங்குவேன்? வாசுதேவா, இந்திரபிரஸ்தத்தில் ஒருவேளை ராஜசூய யாகம் நடந்தால் இந்திரபிரஸ்தம் சுதந்திரத்தை அடைந்துவிடும். அவ்வாறு நிகழ்ந்தால் அது என் சகோதரியின்
பிராப்தத்திற்கு கிடைக்கும் அநியாயமாகிவிடும் அல்லவா? அனைத்து குரு ராஷ்டிரமும் மீண்டும் பறந்து விரிந்திருக்க வேண்டும். அவ்வாறே நிகழும் மாமா அவர்களே. பறந்து விரிந்த அந்த ராஜ்யத்தில் துரியோதனனது ஆட்சி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த எண்ணம் ஈடேற எனக்கு யாதவர்களின் உதவி தேவைப்படுகிறது வாசுதேவா. ஆகையால் அன்பு துரியோதனனுக்கு சுபத்திரையை விவாகம் செய்து தாருங்கள் என்று தங்களுடைய அன்பு சகோதரரான பலராமரை நான் சம்மதிக்க வைத்தேன். அதற்கும் நான் தடையாக விளங்கவில்லையே மாமா அவர்களே. குருவம்சம் யதுவம்சத்திற்கிடையே சம்பந்தம் ஏற்பட்டால் நானும் சந்தோஷமே அடைவேன். தங்களுடைய எண்ணத்தை கூறுங்கள். என்னுடைய எண்ணம் என்னவென்று அனைவரும் அறிவார்கள். எவருடைய பக்கம் தர்மம் உள்ளதோ அவருக்கு சாதகமாக மாறுவேன். குரு ராஜ்யத்தை விரிவடைய வைக்கும் பணியில் நிச்சயம் உதவி செய்வேன். ஆஹா மாமா அவர்களே, குரு மற்றும் யது வம்சத்தினருக்கிடையே சம்பந்தத்தை உருவாக்குவேன். மீண்டும் வினவுகிறேன், நான் எவ்விதத்தில் தடையாவேன்? இப்போது ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அர்ஜுனன் சோமநாதர் ஆலயத்திற்கு எவ்வாறு வருகை புரிந்தான் வாசுதேவா? அவனுக்கு வடக்கிலிருந்து தெற்கிற்கு வருகை தருமாறு தாங்கள்தான் ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆணை பிறப்பிக்கவில்லை. ஆனால் அர்ஜுனனிடத்தில் நீ சோமநாதரை தரிசித்தால் பலன் கிட்டுமென்றும் தவ வாழ்வு முக்தி பெறும் என்றும் கூறினேன். தமக்கு நான் இன்னொரு விளக்கத்தையும் தருகிறேன் மாமா. அர்ஜுனன் தற்சமயம் இங்கு வருகை தந்ததற்கு எவ்விதத்திலும் நான் காரணமல்ல. வாசுதேவா, அர்ஜுனனை சோமநாதர் ஆலயத்தில் நானே நேரடியாக கண்டேன். நான் தங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அர்ஜுனன் சோமநாதர் ஆலயம் வந்திருந்தால் அவனுடைய வருகையில் ஒருவேளை உங்களுடைய பங்கு இருந்தால் அஸ்தினாபுரத்திற்கும் உங்களது துவாரகைக்கும் இடையே பெரும் விரோதமானது மூண்டுவிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனன் சோமநாதர் ஆலயம் வந்திருந்தால் அஸ்தினாபுரத்திற்கும் உங்களுடைய துவாரகைக்கும் இடையே மிகப்பெரிய விரோதம் மூடும். எச்சரிக்கை விடுக்கின்றீர்களா? என்னிடமே எச்சரிக்கை விடுக்கிறீர்களா மாமா அவர்களே? எனினும் நான் அசத்தியம் உரைப்பவன் அல்ல. இருப்பினும் எனது வார்த்தைகளில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்றால்
தாம் இப்போதே சோமநாதர் ஆலயம் சென்று அர்ஜுனன் இருக்கின்றானா என்று காணுங்கள். பாலகர்களே, இங்கிருந்து அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றிருப்பான். சுபத்திரை, எனது பணிவான வணக்கம். நலமோடு வாழ்வாய். சகோதரனிடம் இவ்வளவு கோபமா? அப்படியென்றால் என்னிடத்தில் பார்த்தனும் கோபம் கொண்டிருக்கிறானா?